ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசம் பெற்றால் தாரதோஷமா, அல்லது சுக்கிரன் என்ற வீட்டு அதிபதி, சுக்கிரன் என்ற கால் அதிபதி நீசம், அஸ்தங்கம் 6, 8, 12 இருந்தால் தாரதோஷமா அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் நீசமானால் கூட தாரதோஷம் கிடையாது. ஆனால் சுக்கிரன் என்ற வீட்டு அதிபதி அவர் போய் நீசமாயிட்டாலோ அஸ்தங்கம் ஆயிட்டாலோ, அவர் போய் பகை ஸ்தானத்தில் அமர்ந்து 6, 8, 12 இருந்தாலோ கண்டிப்பாக தாரதோஷம். அதே கால் அதிபதியும் அதே போல தான். சுக்கிரன் ஒரு இடத்துல காலில் நிற்கிது, 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் நிற்கணும். அந்த அதிபதி 6, 8, 12 இருந்து அஸ்தங்கம் நீசம் பகைத்தன்மை அடைந்தால், சுக்கிரனுக்கு 6, 8, 12 இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கோ அந்த ஜாதகிக்கோ தாரதோஷத்தை கொடுக்கும். அதாவது கணவன் மனைவியினுடைய இழப்பை கொடுக்கும். இது சுக்கிரன் நீசம் பெற்றால் கூட நல்ல தன்மை கொடுக்கும். அதே சுக்கிரன் நீசம் பெற்று அவர் நின்ற கால அதிபதி, அவர் நின்ற வீட்டு அதிபதி கேந்திர திரைகோணங்களை ஆட்சி உச்ச நட்பில் இருந்தால் அற்புதமான வாழ்க்கை.